ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ரயில்வேல பட்டதாரி அதாவது டிகிரி படித்தவர்களுக்கு வந்து சூப்பரான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த வேக்கன்சி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 8133 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 ஓப்பன் ஆயிடுச்சு, அக்டோபர் 13 லாஸ்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் இதை அப்ளை பண்ணிடுங்க. இது ரயில்வேல ஒரு நல்ல ஜாப். இப்போ இதை வந்து என்னென்ன ஜாப்லாம் இருக்குது டிகிரி படித்தவங்களுக்கு இதை கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1736 வேக்கன்சி. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 994. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 3144. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1507. இப்போ இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே எனி டிகிரி தான். அப்புறம் இன்னொரு ஜாப் இருக்குது, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 732 வேக்கன்சி. இப்போ இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1/1/2025 படி 18 வயதிலிருந்து 33 வயது வரை இருக்க வேண்டும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 ஆண்டுகளும், எக்ஸ் பிடபிள்யூடி ஆர்மி அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி விமன்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250. அப்புறம் ஓபிசி அண்ட் அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜாப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு நான் சொல்கிறேன், அதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா உங்கள் வகுப்பு சான்றிதழ் எடுத்துக்கோங்க. ஓபிசியாக இருந்தால் உங்களோட வகுப்பு சான்றிதழ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது விண்ணப்பிக்கிறதுக்கு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் 10th 12th டிகிரி இந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. உங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து நிறைய பேர் அப்ளிகேஷன் போட வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து லேட்டஸ்ட் ஃபோட்டோ கேட்குறாங்க, ஒயிட் பேக்ரவுண்டில் கேட்குறாங்க. ஸோ மறக்காமல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு வேறு எந்த டவுட்டும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து www.rrbchennai.gov.in இந்த இணையதளத்தில் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த தகவல் இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், 9500944644. இந்த நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த ஜாப் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அடிக்கடி போடுற வேக்கன்சி இல்லை. மறக்காமல் கட்டாயமாக சீக்கிரம் பண்ணிடுங்க. டிகிரி படித்தவங்களுக்கு நிறைய வேக்கன்சி போட்டிருக்காங்க, அதனால தான் இந்த ஜாப் நான் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கும் வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தகவல் தெரியும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் உங்கள் நம்பர். தேங்க்யூ ஸோ மச்.